ஃப்ரீ எடிட்டிங் கோர்ஸ் ஃபார் கிரியேட்டர்ஸ். ஃப்ரீயா இந்த மாதிரி எப்படி க்ளோன் பண்ணுறது, பேக்ரவுண்டில் க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி ரிமூவ் பண்ணுறது, கலர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, எப்படி எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது, எப்படி வாய்ஸை சேஞ்ச் பண்ணுறது. ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு 5 டூல் தான் தேவை. இந்த 5 டூலை கற்றுக்கிட்டாலே நீங்கள் எடிட்டர் தான். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ எப்படி டூல்ஸ்லாம் யூஸ் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஆரம்பிக்கிறேன். Ctrl+I கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோல்டர் ஓப்பன் ஆகும், அதாவது இம்போர்ட்டுக்கு ஓப்பன் ஆகும். நான் இப்போ ஒரு ஃபோல்டர் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை கொடுத்துட்டு ப்ராக்ஸி ஆன் பண்ணிங்கன்னா, ப்ராக்ஸி ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணிங்கன்னா 540pல வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ண போகுது. ஸோ 540p வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் ப்ராக்ஸி ஜென்ரேட் ஆகிட்டுருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ராக்ஸி ஜென்ரேட் ஆன உடனே உங்களுக்கு வந்து இங்கே ப்ராக்ஸின்னு காமிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடணும். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் லைனில் வந்துடும் அந்த வீடியோ. ஸோ ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள கேப்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் வீடியோஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எப்படி நம்ம இதை கட் பண்ணணும்னா, Ctrl+B அடிச்சிங்கன்னா கட் ஆகிடும். Ctrl+B அடிச்சிங்கன்னா கட் ஆகிடும். அப்படி கட் ஆகலைன்னா இதோ இங்கே பாருங்கள், ஸ்ப்ளிட் இருக்குது. அப்புறம் டெலிட் லெஃப்ட், அதாவது இங்கேருந்து லெஃப்ட் வரைக்கும் டெலிட் ஆகிடும். டெலிட் ரைட் இருக்குது, இங்கேருந்து ரைட் வரைக்கும் டெலிட் ஆகிடும். நம்மளுக்கு இப்போ ஸ்ப்ளிட் வேணுன்றதுனால ஸ்ப்ளிட் கொடுத்துக்கிறோம். அதேமாரி எங்கே ஆடியோ தொடங்கி எங்கே ஆடியோ முடியுதோ அங்கே ஒரு ஸ்ப்ளிட் வச்சுட்டு டெலிட் பண்ணிடுறோம். ஸோ இப்படி தான் வந்து கட் பண்ணணும் நீங்கள். ஸோ நான் வந்து இப்போ கட் பண்ணி வச்சிடுறேன். இது வந்து ரொம்ப நேரம் கட் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் கட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆள் தனியாக வச்சுருப்பாங்க. ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள கேப்ஷன் போடணும், ஹேஷ்டேக் போடணும். அந்த வீடியோ அப்லோட் பண்ண சோஷியல் மீடியா மேனேஜர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இப்படி ப்ராப்பராக கட் பண்ணிட்டோன்னே என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு கிளிப்லேயும் ஜூம் இன் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கிளிப் வச்சுட்டு கீ ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா இங்கே ப்ளூ கலரில் இருக்கும். கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். 100 இருக்கா, இப்போ நான் 110 போகிறேன்னு வச்சுக்கோ. 110 வச்சுட்டேனாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிராஜுவலாக ஜூம் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். நீங்கள் லெஃப்ட் சைட் ஸ்கேல் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், கிராஜுவலாக ஜூம் ஆகுதா உங்களுக்கு. ஸோ இப்போ பெரிய கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களோட வீடியோஸ்லாம் இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் அப்லோட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் தனியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, இதுதான் ப்ராப்பரான ஜூமின். ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னா உங்களுக்கு 2 கிளிப் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஒரு கிளிப், அதுக்கு மேலே செகண்ட் லேயராக இன்னொரு கிளிப். அப்படி வச்சாதான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாக்கா பின்னாடி இருக்கிற லேயர் போகாது. நான் பண்ணி காமிக்கிறேன். Ctrl+C Ctrl+V அடிச்சின்னா காப்பி பேஸ்ட் உங்களுக்கு தெரியும். அப்புறமேட்டா வீடியோஸில் போயிட்டு ஆட்டோ ரிமூவ்னு இருக்கும். ஆட்டோ ரிமூவ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது ஜென்ரேட் ஆகும். ப்ராசஸிங் ஆகுது. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. ஆனால் எதுவுமே ரிமூவ் ஆகாத மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ஆட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் நடுவில் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது தெரியும். இருங்க நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? டெக்ஸ்ட் பின்னாடி போயிடுச்சு. ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள கேப்ஷன் போடணும், ஹேஷ்டேக் போடணும். அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா குவாலிட்டியாக தான் அப்லோட் ஆகிருக்கான்னு ஒரு தடவை ரீசெக் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. நான் பேக்ரவுண்டில் எப்படி நான் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுன்னா, ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள கேப்ஷன் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு கேப்ஷன் வந்து பாப்அப் ஆனால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அதனால் கேப்ஷன் அடிச்சுக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் மாற்றிக்கிறேன், கலர் மாற்றிக்கிறேன், பெருசாக்கிக்கிறேன். ஸோ கேப்ஷன் எனக்கு இங்கே வந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. கேப்ஷன் போடணும்.
கேப்ஷன் போடணும், இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து லைட்டாக கேப்ஷனில் வச்சுக்கிறேன் எல்லாத்தையும். இல்லை ஃபர்ஸ்ட் லெட்டர் பண்ணி கேப்ஷனில் வச்சுக்கிறேன். கேப்ஷன் வந்து மேலே போகணும். ஸோ அப்படியே ஸ்மூத்தாக மேலே போகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு லாஸ்ட்டாக முடியக்குள்ளே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு மேலே தள்ளிடுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, பண்ணக்குள்ள கேப்ஷன் போடணும், ஹேஷ்டாக் அப்படியே ஸ்மூத்தாக மேலே வச்சிருப்பாங்க. அப்படியே ஸ்மூத்தாக, ஏன்னா அப்படியே ஸ்மூத்தாக மேலே போயிடும். நான் வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள கேப்ஷன் போடணும், கேப்ஷன் போடணும், ஹேஷ்டாக் போடணும் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, போக போக அப்படியே வந்து ஜூம் அவுட் ஆகிற மாதிரி எனக்கு வேணும். ஜூம் அவுட்ன்ற மாதிரி போக போக எனக்கு வந்து அப்படியே ஒப்பாசிட்டி கம்மியாகிடணும் ஃபுல்லாகவே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கம்மியானாதான் பார்க்க அழகாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 100ல் வச்சுட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு மேலே போகக்குள்ள ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு 0ல் வச்சிடறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள கேப்ஷன் போடணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே, ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள கேப்ஷன் போடணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, அது ஸ்மூத்தாக ஃபேட் அவுட் ஆகும். பண்ணக்குள்ள கேப்ஷன் போடணும், கேப்ஷன் போடணும், ஹேஷ்டாக் போடணும்னு சொல்லியிருக்கேன். Ctrl+CV காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஹேஷ்டாக் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அதனால் ஹேஷ்டாக்னு மட்டும் டைப் அடிச்சா போதும், ஹேஷ்டாக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள கேப்ஷன் போடணும், ஹேஷ்டாக் போடணும். அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா குவாலிட்டியாக தான் அப்லோட் ஆயிருக்கான்னு ஒரு தடவை ரீசெக் பண்ணணும். ரீசெக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு இன்னொரு தடவை போட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்லோட் ஆயிருக்கான்னு ஒரு தடவை ரீசெக் பண்ணணும். இது வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு பின்னாடி டெக்ஸ்ட் போடுறது. ஸோ அடுத்து பேசிக்காக என்ன பண்ணணும்னா, கலர் கிரேட் பண்ணணும். எல்லா கிளிப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வரும். இதில் டெம்பரேச்சர், கூல் டோன், வார்ம் டோன் இருக்கும், க்ரீனாக ஆகிறது இருக்கும், ஃபுல்லாகவே வயலட் ஆகிறது இருக்கும், சேச்சுரேஷன் ஃபுல்லாகவே டார்க்காக வைக்கிற மாதிரி இருக்கும், ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் எக்ஸ்போசர், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் நிறையா இருக்கும். ஷார்ப்னஸ் இருக்கும், ஃபுல்லாகவே ஷார்ப்பாக காமிக்கும், லைட்டாக பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ கலர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கோங்க. நான் வந்து சேச்சுரேஷன் ஒரு 5 வச்சுக்கிறேன். 5 வச்சுக்கிறேன். எக்ஸ்போசர் இதெல்லாம் நான் கை வைக்க மாட்டேன். கான்ட்ராஸ்ட்டில் மட்டும் 5 வச்சுக்கிறேன். அடுத்து ப்ரில்லியன்ஸில் 2 வச்சுக்கிறேன். ஷார்ப்னஸ் நான் எப்போயுமே 5 வச்சுப்பேன், அதனால் 5 வச்சுக்கிறேன். கிளாரிட்டி 2 வச்சுக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய கணக்கு தான். எனக்கு இது போட்டாக்கா அழகாக இருக்கும்ன்ட்டு என்னுடைய கணக்கு தான். உங்களோட ஸ்டைலில் நீங்கள் வந்து கலர் கிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு லைட்டாக கூல் டோன் தான் நல்லாயிருக்கும் தோணுது இப்போது, ஒயிட் பேலன்ஸுக்காக. ஸோ அதனால் -3 வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கொடுப்பாங்க. எடிட்டரை எடிட் பண்ணி SMM கிட்ட கொடுப்பாங்க, அதாவது சோஷியல் மீடியா மேனேஜர் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இதுதான் கலர் கிரேடிங். இதில் பார்த்தீங்கன்னா லூமா இருக்கும். ரெட் டோன் வேணும்னா ரெட் டோன் மட்டும் அதிகமாக வச்சுக்கலாம், கம்மியாக வச்சுக்கலாம். கம்மியாக வச்சாக்கா க்ரீன் அண்ட் ப்ளூ வந்து ஹைலைட்டாக இருக்கும், அதிகமாக வச்சா ரெட் மட்டும் அது ஹைலைட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, அதனால் நான் இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் கலர் கிரேடிங். அடுத்து டிரான்சிஷன் பற்றி பார்ப்போம். டிரான்சிஷன்னா, மீடியா மேனேஜர் ஆகுறதுனா நேராக உங்களுக்கு DM பண்ணுங்க. இந்த மாதிரி நான் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜம்ப் கட் பண்ணியிருக்கிறது தெரியும். ஸோ இந்த இடத்த வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு லெஃப்ட் சைடு மேலே டிரான்சிஷன் இருக்கும். டிரான்சிஷன் கொடுத்துட்டு இங்கே நிறைய டிசால்வ்ஸ் இருக்கும், பிளாக் ஸ்மோக் இருக்கும், ஒயிட் ஃப்ளாஷ் இருக்கும். நான் எப்பவுமே டிசால்வ்ஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ டிசால்வ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா DM பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா நிறையா இருக்கும். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா கிளார்னு ஒன்று இருக்கும். கிளார் தொட்டுட்டு இங்கே வச்சிட்டிங்கன்னா DM பண்ணுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஃப்ளாஷ் DM பண்ணுங்க. இந்த இது ஒன்று இருக்குது. நீங்கள் மோஸ்ட்லி ரொம்ப அன்மெச்சூர்டாக எதுவும் போகாமல் மெச்சூர்டாக எப்படி எடிட் பண்ண முடியுமோ அதை மட்டும் பாருங்கள். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேவையான இடத்துல மட்டும் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு கிரியேட் இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லாவே இல்லை. இதுக்கு கிரியேட்
எடுத்துப்பாங்க. சில பேர் கண்ணுக்கு இது அழகாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அழகாக இல்லை. இந்த இதில் பார்த்தோம்னா இது வந்து ஒரு காருக்கோ பைக்குக்கோ யூஸ் பண்ணுற ஒரு எஃபெக்ட். அதாவது கார் இப்போது வேகமாக வருதுன்னா அதை வந்து காமிக்கிறதுக்கோ நீங்களே பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாவில். அதை வந்து காமிக்கிறதுக்காக இந்த ஒரு எஃபெக்ட்லாம் பட்டுன்னு போடுற மாதிரி காமிப்பாங்க, எடுத்துப்பாங்க. இதுக்கு கிரியேட் அதில் பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் நான் உட்காந்துட்டு பேசுகிறதுனால எனக்கு இது வந்து அழகாக இல்லை. ஸோ இதான் எடுத்துடுறேன். நம்மளுக்கு எது டிரான்சிஷன் அழகாக இருக்குமோ அதை மட்டும் போட்டு கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ஆக்கிக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக். கட் பண்ணுறது, ஜூம் இன் பண்ணுறது, ட்ரான்சிஷன் பண்ணுறது, அப்புறம் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் கலர் கிரேட் பண்ணுறது. ஸோ இதுதான் பேசிக், ரொம்ப பேசிக். இதுதான் இதை நீங்கள் கற்றுக்கிட்டாலே உங்களுடைய வீடியோ எடிட்டிங்கை ப்ரொஃபஷனலாக மாற்றலாம். எப்படி வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டிங்கன்னா ஒரு 4 பேராவது பார்ப்பாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லைக் போட்டிங்கன்னா யூடியூப் வந்து ஒரு 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், எடிட்டருக்கு எடிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ லைக் போட்டுக்கோங்க. மேக் ஷுர் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.